நெட் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ பார்த்துட்ருக்கோம். இது 4வது வீடியோ. நிறைய போன வீடியோலாம் வச்சோன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம், அவன் நெட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இங்கே வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு வேலை வந்து வீட்டு பக்கத்துலேயே, ட்ரெயின் பஸ் வந்தாலும் நடந்து போனாலும் வேலை போயிட்டு வந்துடுவேன், எனக்கு இந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப தூரம் அலைய வேண்டாம், ஒரே இடத்துல வீட்டு பக்கத்துலேயே வேலை அப்படின்னு. சாவு நிச்சயம். என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு வேலை மூடி போயிடுவான், கம்பெனி மூடிட்டு போயிடுவான், அல்லது வேறு மேனேஜர் வருவான், உங்களை சொத்தையாக பார்ப்பான், உங்கள் கதை கந்தலாயிரும். என்னோட 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அந்த மாதிரி நிறைய பேர் அழுகிற கூக்குரல் பார்த்துருக்கேன். நான் கம்பெனி பேர் சொல்ல வரும்ல, அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணவே இல்லை. வேலைக்கு வரணும், வீட்டில் போய் தூங்கணும், புருஷன் முன்னாடியே பார்க்கணும், பிள்ளைகள் பார்க்கணும், தூங்கணும், இதே வேலையாக 25 வருஷம் இருந்திருக்காங்க. கடைசியில் ஓனர் மாறிட்டார், வேற ஒருத்தர் வந்துட்டான், இதெல்லாம் லைக் கிடையாது, வேலையிட்டு தூக்கு அப்படின்ட்டான். ஆமாம், எதுக்கு இது இவ்வளோ வருஷம் இந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே ஓனர் எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணதான் சொல்லியிருந்தார், அவர் போய் சேர்ந்துட்டார், இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில் எப்போ எங்கே எது மாறும்னு தெரியாது, எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் உங்களை நீங்களே வளர்த்துக்கிட்டே இருக்கலாம், உங்களோட கெப்பாசிட்டி டேலண்ட்டு இதை வளர்த்துட்டே இருந்துட்டு எங்கே எப்போனாலும் என்னால் பிழைக்க முடியும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். 2வது, டோனி ராபின்சன் உங்களுக்கு தெரியும், உலக மகான்கள், இவங்க எல்லாரும் நம்ம வந்து என்ன பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒரு 15 நிமிஷம் நெட் மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகெயின் நான் சொல்கிறேன், நெட் மார்க்கெட்டிங் பண்ண சொல்லி எங்கேயாவது ஒரு கம்பெனிலையும் மாட்டிட்டு முழிக்காதீங்க, பெரிய பெரிய உங்களை சக்திக்கு மீறின ரிஸ்க் எடுத்துகிட்டு மாட்டாதீங்க, அது நான் சொல்கிறேன். ஏன்னா இவர் ஒரு நெட் மார்க்கெட்டிங் சொல்லுதாருன்னு எங்கேயாவது கிணத்துல போய் விழுந்துடாதீங்க. ஓகே, சாப்பிடுங்க என்ன சார் சாப்பாடே சரியில்லை ஹோட்டலில் அப்படின்னா, அந்த ஹோட்டலில் சரியில்லை, வேறு ஹோட்டலில் சாப்பிடுங்க, நான் வாழ்க்கையில் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இல்லை. ஏன்னா லூஸ் போயிடும் நிறைய பேர். ஏலா ஒன்னியால் தான் நெட் மார்க்கெட்டிங்கில் எல்லோரும் மாட்டு முடியும். டே பரதேசி, நீ எதை கம்பெனி பார்த்த, ஏமாத்துற கம்பெனி இருக்கான், அவனை ஏமாத்திருக்கான், தலையில் மிளகா அரைச்சிட்டான், உனக்கும் உன் நண்பனுக்கும் உன் சொந்தக்காரனுக்கு அணைச்சிட்டான், அதனால எல்லா நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி தப்புன்னு சொல்லியாடா, லூசு போய ஒழியல. அந்த மாதிரி இருக்கான, நிறைய லூசு பயில இருக்கானு. நீங்கள் போய் கேட்கும்போது நான் நெட் மார்க்கெட்டிங் இந்த உலகத்துலேருந்து பந்த் பண்ணதுக்கு தான் நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம், போடா. 100கணக்கான வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அறவேக்காடுங்க உலகத்தை பற்றி தெரியாது, மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியாது, உலகத்தில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குன்னு தெரியாது. இப்போ வர ஒவ்வொரு வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு 500 கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது இந்தியாவில், நெட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். அவன் ஏமாத்துறதுக்காக பண்ணுறான் இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லது பண்ணதுக்கு தான் பண்ணுறான். அவன் அதுக்கப்புறம் ஓடி போகிறானா பந்தாது, அது ஒரு பக்கம். பட் அட்லீஸ்ட் இந்த விஷயம்லாம் அந்த லூஸ் பிள்ளைகளுக்கு தெரியாது. நெட் மார்க்கெட்டிங் பந்த் பண்ண போகிறேன், இதெல்லாம் ஆள் பிடிக்க வேலை, ஏமாத்து வேலை, இந்த மாதிரி அறவேக்காடுகள் இருக்கும். அவனுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க, இனி 2 கெட்ட வார்த்தை போடுவான், பரவாயில்ல. ஆனால் அந்த லூசு பிள்ளைகளுக்கு அப்போ அது புரியுதான்னு பார்ப்போம். டே கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கடா, கிணத்து தவளையாக இருக்காதிங்க. உலகத்தில் பாருங்கள், உலகத்தில் நெட் மார்க்கெட்டிங் எவ்வளோ நடக்கு, எத்தனை பில்லியனுக்கு நடக்கு, எத்தனை வருஷமாக நடக்கு, எவ்வளோ பேர் லைஃப் எப்படிலாம் மாறி இருக்கு, கண்ணை முழிச்சு பாருங்கடா லூசு போகல அப்படின்னு சொல்லுங்க அவனுக்கு. இந்த வீடியோ அனுப்புங்க அவனுக்கு. எவனாவது நெட் மார்க்கெட்டிங்கா நான் பந்த் பண்ண போகிறேன், நெட் மார்க்கெட்டிங் ஏமாத்து வேலை அப்படின்னு நான் பண்ணுறேன், நீ சொல்ல ஏமாத்துக்காரன் இருக்கான், எல்லா கம்பெனியில் இருக்க மாதிரி எங்கள் இண்டஸ்ட்ரியும் இருக்கான், தூட்டி கொண்டு கழுத்தறுத்து விட்டுருவான், ஈவன் இறக்கம் பார்க்காமல கழுத்தறுத்து விட்டுருவான் இருக்கான். அவன்கிட்ட இருந்து கவனமாக இரு. சோறு சாப்பிட்றதுல வயிற்றால போயிட்டு அப்படின்னா சோறு சாப்பிட்றது விட்டுருவியா, சாயங்காலம் சாப்பிடுவலாம் யோசிச்சு பார்ப்பியா நீ? இல்லை, அது வந்து சாப்பாடு சரியில்லாமல் போச்சு. அது மாதிரி தான் நெட்டுமா, நீ சாப்பிட்டது சரியில்லை, நீ பார்த்த கம்பெனி சரியில்லை, ஒன்றா ஏமாத்தினா சரியில்லை. அந்த லூசு பயிலுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. சரி, அது விடுங்க, நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், அது என்ன சொல்லாங்க, எங்கேயும் சேஃபாக இருக்குன்னா இருக்காதீங்க, தவளை மாதிரி இருந்து செத்தே போயிடுவீங்க. ஓகே, எங்கேயாவது கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, ஒரே டென்ஷனில் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் வரேன்னு, அவன் ஒரு பயம் மதிக்க மாட்டான், லூசு பய மாதிரி இருப்பான். ஏன்னா அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவன் வீடு, அவன் ஆஃபீஸில் இருக்கவங்க இதை தவிர ஒன்றும் தெரியாது. நெட் மார்க்கெட்டில் உங்களுக்கு உலகம் தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு ரவுண்டை விட்டுட்டு வெளியே வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ எங்கேயுமே செட்டில் ஆகிடாதீங்க. என் கம்பெனி நல்ல கம்பெனி, நல்ல மேனேஜரு, நல்ல ஆஃபீஸரு, செத்துப்போம் அவன் மேனேஜரு, உங்களை சாவடிச்சிருவான். அந்த மேனேஜரு நட்டமாகி போச்சுன்னு வேற ஒருத்தனை உள்ளே கொண்டு வருவான், அவன் உங்களை ஆப்பு வைப்பான். வாழ்க்கையில் செட்டில்னு ஒன்று கிடையாது.
நெட்டு மார்க்கெட்டிங் படுங்க, எங்கேயாவது சைடில் ஒரு இன்கம் வேணும், புது புது விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு பண்ணுங்கள். நெட்டு மார்க்கெட்டிங் பிடிக்கல பரவாயில்ல, ஆனால் என்ன வேலை செய்கிறீங்களோ எந்த காலத்தில் போய் அதை நான் வேலை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு உங்களை நீங்களும் அந்த திறமையை வளங்க. பொண்டாட்டி பிள்ளை சோறு போடுவேன், என் வாழ்க்கை இதே மாதிரி இருக்கும், இவன் இல்லை இவன் அப்போ வந்தாலும் நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு தயாரில் எப்பவும் இருங்க.